Hi friends, Assalamualaikum. Welcome to Sumiya's Kitchen. Wheat biscuit எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் Airfryerல. என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 1/2 கப் ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள பட்டர் எடுத்துக்கணும். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிரணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/4 கப் பவுடர் பண்ண ப்ரௌன் சுகர் எடுத்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கையை வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுக்குறேன். டவுட் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக பிஸ்கெட் வரும். இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டவ்வை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கணும். குக்கி கட்டர் இருந்தால் அதை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். நான் ஒரு பாக்ஸோட மூடியை எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெல்லிசாக இருக்க வேணாம், இந்த அளவு இருந்தால் போதும். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏர்ஃப்ரையரில் 180 டிகிரி செல்சியஸில் 12 நிமிஷம் வச்சு எடுத்தேன். பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். 15 பிஸ்கெட் வந்துச்சு இந்த அளவில். பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.